தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள்ல காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு tncoops.in அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல மேலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் வேகன்சிஸோட பிரேக்கப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னை 1 இதில் பார்த்தீங்கன்னா உதவியாளர் பணியிடங்களுக்கு 176 வேகன்சிக்கு வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப் பே டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இதில் பார்த்தீங்கன்னா உதவியாளர் பணியிடங்களுக்கு 57 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சம்பள விகிதமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உதவியாளர் பணியிடங்களுக்கு 58 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்ஸும் பக்கத்திலே ஸ்கேல் ஆப் பே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் சென்னை 93 இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்ஸ் இளநிலை உதவியாளர் 3 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே ஸ்கேல் ஆப் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலோகேஷன், அதாவது இந்த 300 வேகன்ஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து இன்னைக்கு அதாவது 23/10/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 22/11/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 29/12/2019 அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா SC அருந்ததியர், அதுக்கப்புறம் BC, அதுக்கப்புறம் MBC, DNC, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா BC முஸ்லீம், அதுக்கப்புறம் எல்லா கேஸ்ட சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் பண்றீங்களா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேஸ்ட் OCக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து மதத்தை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் பாத்தீங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து 10+2+3 இந்த பேட்டர்ல வந்து ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு கூடவே பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிலிட்ரியில வந்து 15 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு அங்க வந்து மிலிட்ரி கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருந்தாங்களோ அவங்கள வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா SSLC அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா +2 வந்து முறையா வந்து அவங்க படிச்சு பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் 2019-20 ஆண்டிற்கு கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் நேரடியாகவோ அல்லது தொலைதூர கல்வி வழியாகவோ கூட்டுறவு டிப்ளமோ படிப்பை பயின்று வரும் மாணவர்கள் மேற்படி உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் நியமனத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு பயிற்சி குறித்த விரிவான விவரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன கேட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் வந்து 10th அல்லது +2 அல்லது டிகிரியில வந்து தமிழை வந்து ஒரு பாடமா எடுத்து அதை வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அல்லாத மற்ற ஸ்டேட்டை சேர்ந்தவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா OC கேட்டகரியில தான் வந்து அவங்க வந்து கருதப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்களோட மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 4000க்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவி சார் ஆட்சியர் இவங்களாண்டு வாங்கி அந்த சர்டிபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆனவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுமணம் புரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிடியூட் வீடியோ கேட்டகரியில் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பாத்துறீங்களா மறக்காம கீழே தெரியுற அந்த ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ் வந்து காத்துட்டு இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபா வந்து ஜெனரல் கேட்டகரி எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. SC ST அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்ல வந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது அவங்க ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மூலமா தான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்வே யூஸ் பண்ணி தான் SBI கலெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பே பண்ணதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்ல வந்து அந்த ரெசிப்ட் வந்து ஜெனரேட் ஆகும். அதில் பாத்தீங்கன்னா ஒரு DU நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை நோட் பண்ணி நீங்க உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பதிவு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கான சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க போட்டோகிராஃப், அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 50 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு டிப்ளமோட பயிற்சி சான்றிதழ், இது எல்லாத்துமே வந்து அந்த சைசஸ் பக்கத்துல கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க SBIல வந்து பேமெண்ட் பண்ண அந்த டீடைல்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடியோ, அது மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்றதுக்கு இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அப்ளைன்னு வந்து கிரீன் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணதான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா பண்ணலையான்னு கேட்க, நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தா எஸ் கொடுங்க, பண்ணலன்னா நோ கொடுத்துட்டு உங்க ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து SBI கேட்வே வழியா வந்து நீங்க பே பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இல்ல நீங்க எக்ஸம்டட் கேட்டகரியில வந்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க டைரக்டா போயிடலாம். SBI கலெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசிஸ்டன்ட் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கேட்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டு உங்க ஆன்லைன் பேமெண்ட்டை பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு PDF ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க அதை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்க நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அது மாதிரி உங்க பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன சர்டிபிகேட்ஸை வந்து அந்த சொன்ன சைஸுக்குள்ள வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த கோர்சஸ் நீங்க முடிச்சிருந்தா அந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா MCOM டிகிரி வந்து கோஆபரேஷன் வந்து ஒரு சப்ஜெக்டா படிச்சவங்க வந்து அதுல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MA கோஆபரேஷன் படிச்சவங்க வந்தீங்க கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் வந்து படிக்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து போதுமானு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து ஒரு 9 குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சீங்களா உங்களுக்கே வந்து தெளிவா புரியும். எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிடுங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க பதிவு பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல how to apply online ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா இதை தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணீங்களா உங்களுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 23/10/2019 அன்னைக்கு வந்து இதே வெப்சைட்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 22/11/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இதை பத்தின எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் முழுமையா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.